நாகர்கோயிலில் சபரிவர்மன் லாக்அப் டெத் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அரசு என்ன எடுத்திருக்கிறது, எங்களுக்கு இதில் நிறைய சந்தேகம் இருக்கிறது. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சபரிவர்மனோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதில் லாக்அப் டெத்துன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையிலே லாக்அப் டெத்தா அப்படின்னா லாக்அப் டெத் கிடையாது. சிறையில் சென்று சிறை காவலர்களால் அவர் அடித்து இறந்திருப்பதாக தற்போது வரைக்கும் செய்தி வெளியாக இருக்கிறது. இதில் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், இங்கே காவலர்கள் என்ன சொல்கிறார்கள், அரசு தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்படுகிறது, என்ன நடந்தது, அதாவது காவலர்கள் மீது தான் மெயின் தப்பு இருக்கிறதா அல்லது சபரிவர்மன் மீது தவறு இருக்கிறதா அப்படின்றத ஒட்டு மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம முழுசாகவே அலசிடலாங்க. நாகர்கோயிலில் சபரிவர்மன் இருந்தது லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது இதற்கு முன்னாடி சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருந்தார் பார்த்தீங்களா, இதையும் அதுக்கப்புறம் மடப்புறம் கோவிலில் இருந்த அதாவது அஜித்குமார் வழக்கு தொடர்பாக வைத்து பேசிட்டு வராங்க. அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் நம்ம விரிவாகவே பார்த்துடலாம். ஏன்னா இங்கே அந்த லாக்அப் டெத் நடந்தது பார்த்தீங்களா, அதாவது ஜெயராஜ் பென்னிக்ஸ் விஷயமும் சரி, அஜித்குமார் விஷயமும் சரி, அது டோட்டலாக வேற. இங்கே நடந்த விஷயங்கள் வேற. ஏன்னா அங்கே சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் மீது குற்றம் சாட்டப்பட்ட விஷயங்கள் வேறங்க. அதுக்கப்புறம் அஜித்குமார் மீது குற்றம் சாட்டப்பட்ட விஷயங்கள் வேற. இங்க இப்போ நாகர்கோயிலில் அதாவது சபரிவர்மன் மீது குற்றம் சாட்டப்பட்ட விஷயங்களே டோட்டலாக வேற. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சபரிவர்மன் அவர்கள் நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கிற ஈச்சங்காடு என்ற கிராமத்திலிருந்து வச்சுட்டு வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி கடை வச்சு நடத்திட்டு வந்திருக்காருங்க. பெட்டி கடைனா ஓரளவு கொஞ்சம் பெரிய கடை அப்படின்னே சொல்றாங்க. அந்த கடையில் குட்கா போன்ற போதைப் பொருள்களை அவர் பார்த்தீங்கன்னா வித்துக்கிட்டு வந்ததாக தகவல் வெளியே இருக்கிறது. இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குட்காலாம் விற்கக்கூடாதுன்னு போய் காவலர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லஞ்சம் வாங்கப்பட்டும் அதுக்கப்புறம் குட்கா விற்க சொல்லி காவலர்களும் அனுமதி கொடுத்துருக்காங்களாம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, காவலர்கள் மாதம் 25,000 தரணும், 12 பாக்கெட்டு சிகரெட் தரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுனால என்ன பண்ணியிருக்காருன்னா, யார் இந்த சபரிவர்மன் அவர்கள் சார் நீங்கள் எவ்வளோ கேட்டிங்கன்னா என் கடையில் என்ன ஓடுது, நீங்கள் 25,000 கேட்குறீங்க, அதை குட்கா விற்று நீங்கள் சம்பாதிக்கிறே குர்ரா அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. 12 பாக்கெட் சிகரெட் எனக்கு வந்தாகணும், ஏன்னா அதாவது காவலர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பாக்கெட் வந்தாகணும் அப்படின்ற மாதிரியும் கண்டிஷன் போட்டிருக்காங்களாம். இதில் இவர் தர மறுத்ததாகவும், அதற்கப்புறம் என்ன சொல்லியிருக்காராம் சபரிவர்மன், சார் இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பணம் வாங்கிட்டு போனது, இது சம்மந்தமாக பேசின விஷயங்கள்லாம் ஆடியோ வச்சுருக்கேன், இதை வெளியில் விட்டோன்னா என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாசூக்கா அவர் மிரட்டல் துணியில் சொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா காவலர்கள் கைது செய்து பார்த்தீங்கன்னா அவனை நீதிமன்றத்தை கொண்டு போயும் சிறையிலும் அடைச்சிட்டாங்க. அப்போ சிறையில் அடைக்கப்பட்டதுனால லாக்அப் டெத் கிடையாது. இதில் மெயினாக இந்த பக்கம் காவலர்கள் மூலியமாக இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது சபரிவர்மனோட ஃபேமிலி சேர்ந்த அவங்க அம்மாவும் அவங்க மனைவி அவங்க அக்கா சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, 3 பேரும் 3 விஷயங்களை சொல்கிறாங்க. உடற்கூறு ஆய்வு நடந்ததுக்கப்புறமும் ஒரு விஷயங்கள் வெளியாகிறது. அதில் முக்கியமாக சொல்லப்படுகிறது என்னென்னா, சபரிவர்மனோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் குட்கா போன்ற பொருள்கள்லாம் விற்கவே இல்லை, அவன் பார்த்திங்கன்னா மளிகை கடை வச்சு பொழப்பு நடத்தினா போதும், அவனுக்கு மனைவி குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் இதே கருத்தை சொல்கிறாங்க. இதில் அவங்க அம்மா ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி எல்லா ரெக்கார்டும் வச்சுருக்கேன், நீ நான் வேறு மாதிரி உங்களை ஃபேஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி நீங்கள் என்ன தொடர்ந்து மிரட்டிட்டு வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இது ஆடியோ வீடியோவில் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால தான் கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த மீடியா முன்பு சபரிவர்மனோட அம்மா சொல்லிட்டாங்க. இதில் அவங்க சபரிவர்மனோட மனைவியும் சில விஷயங்களை அரசல புரசலாக இது மாதிரி காவலர்கள் வந்தாங்க போனாங்க இந்த மாதிரி பேசின விஷயங்களை அறகுறையாக சொல்லியிருக்காங்க. அப்போது இதை வைத்தெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் சாத்தான்குளம் போனீங்கன்னா அவர் கடையை பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் லாக்டவுன் போட்டப்போ 1 மணி நேரம் திறந்ததுனால கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணி அங்கே அவங்கள அடிச்சிருக்காங்க. அஜித்குமார் அவர் மீது பார்த்திங்கன்னா திருட்டு வழக்கு போட்டு பார்த்திங்கன்னா அவரை காவலர்கள் அடித்து நிறைய விஷயங்கள் முரண்பாடாக அங்கே பேசப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஏன்னா அஜித்குமாருக்கும் அந்த விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அங்கு பணம் வைக்கப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சதுனால வெளியில் லீக் ஆயிருந்து சொல்லி அவரை அடித்தே கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற ஒரு சம்பவம் தான் பேசப்பட்டது. அந்த வழக்கு அப்படியே முடக்கி வைக்கப்பட்டது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நாகர்கோயிலில் இருக்கிற இந்த சபரிமலன் வழக்கம் இதற்காக சம்மந்தம் இருக்குதா?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சாத்தான்குளத்தில் நடந்த விஷயங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஏன்னா டோட்டலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சபரிவர்மன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி லாகரி வஸ்துகள், போதைப் பொருள்களை, குட்கா போன்ற பொருளை விற்றதுனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. தயவுசெய்து இதை மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இது அவர் விற்கல அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் எல்லா ரெக்கார்டும் காவலர்களும் வச்சுருக்காங்க போல தெரிகிறது. ஆனால் இங்கே இவர் வந்து லஞ்சம் வாங்கினாங்கல்ல, இந்த ரெக்கார்டு அவங்க பேசுனது 25,000 கேட்டது இந்த விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறதுனால இப்போ தமிழக அரசு இதை முழுமையாக விசாரித்து நீதிமன்றம் சென்று இதற்கான விளக்கங்களை கொடுத்தால் மட்டுமே உண்மை வெளிவரும். அது வரைக்கும் இந்த விஷயம் இப்படி தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் தொடர்ந்து சபரிவர்மனோட ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ போராட்டம் நடத்திட்டே வராங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது உடற்கூறு ஆய்வில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வலது கையில் 6 இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்குது, கையும் முடிஞ்சிருக்கிறது. பிறப்புறுப்புலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக அடியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்குது. மண்டையில் 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடி விழுந்திருக்கிறது, உள்காயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அவங்க அதாவது உடற்கூறு ஆய்வு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்பட்டதுனால அவர் சாகலை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை வந்து சபரிவர்மன் ஃபேமிலிகிட்ட கொடுத்ததுனால சபரிவர்மனோட அக்கா என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, அப்போது இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாரா? அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஏன் இப்படி மொட்டையாக வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க? உண்மையான ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும். இப்போ இயற்கை மரணம் அடைந்தார்னா இயற்கை மரணம் அடைந்தார்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே? இப்போ இத்தனை காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது அவங்க இன்னொரு பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அதாவது நீங்கள் சிறையில் கொண்டு போய் அடைச்சிங்கல்ல, அப்போ வந்து பிபியிலேருந்து சுகர்லேருந்து உடல்நலம் குறித்து எல்லா ஆய்வும் செஞ்சீங்க, நல்லா தானே இருந்தார். அப்போது சிறைக்கு போனதுக்கப்புறம் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்துருக்காரு. அப்போது 10ஆம் தேதி எப்படி இறந்தார்? நீங்கள் சிறையில் அடைக்கும் பொழுது உடல் நலம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும் பொழுது இத்தனை 19 காயங்கள், மண்டையில் அடிப்பட்டது, கையில் அடிப்பட்டதுன்னு ரிப்போர்ட் வருது. இப்படி தான் என் தம்பி நீங்கள் கொடுப்பீங்களா? எப்படி அவன் இருந்தானோ இயற்கை மரணம் அடைந்தான் அப்படி தானே கொடுக்கணும். அப்போ எப்படி இத்தனை காயங்கள் ஏற்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது நியாயம்தானே? ஒரு பக்கம் நீங்கள் லாகரி வஸ்துகளான இந்த குட்கா போன்ற பொருட்களை விற்றிருந்தாலுமே, உள்ள உண்மையாக இருந்தாலுமே, இந்த பக்கம் வந்து காவலர்கள் அடித்திருப்பதும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையான ரிப்போர்ட் வரல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுவதும் நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறோம். ஏனென்றால் தெள்ள தெளிவாக சபரிவர்மனோட அவங்க அக்கா இந்த கேள்வி வைக்கும் பொழுது திரும்பவும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதாவது காவலர்கள் அடித்து தான் கொலை செய்திருக்கிறார், நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா உண்மையான ரிப்போர்ட்டை தாங்க, நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர் ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அதாவது 3 பேரை, அதாவது சிறை காவலர்கள் 3 பேரை வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து 8 பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது 3 பேரை கைது செஞ்சாங்கல்ல, அதை மறைப்பதற்கு இந்த 8 பேரை கைது செய்து காவலர்களுக்கு சாதகமாகவே பார்த்தீங்கன்னா தமிழக அரசு நடந்து கொள்கிறது அப்படின்ற சந்தேகம் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறாங்க. அப்போது தொடர்ந்து எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் போராடி கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லி சபரிவர்மனோட குடும்பத்தார் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. இந்த பக்கம் வந்து காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த விசாரணையில், அதாவது என்ன நடந்துச்சு, சிறையில் என்ன நடந்துச்சு, ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சு, இந்த சபரிவர்மன் யார் அப்படின்றத ஒட்டுமொத்தமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை மேற்கொண்டதில் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது போல் அவர் குட்கா விற்கப்பட்டதும், அதற்கப்புறம் வந்து இந்த போலீஸ்காரங்க பார்த்தீங்களா, இது இந்த செந்தாமரைக்குள்ள போலீஸ்காரங்க இவங்க வந்து லஞ்சம் கேட்கப்பட்டதும், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரை 12 பாக்கெட் வந்து தினமும் வந்து சிகரெட் கொடுக்க சொன்னதும் எல்லாம் வந்து விசாரணையில் ஓரளவுக்கு எடுத்திருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. இன்னும் வெளியில் விடலைங்க. ஆனால் இந்த விஷயங்கள் நடந்திருப்பது உண்மைதான் அப்படின்ற வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க. ஆனால் சிறையில் யார் அடித்தார்கள், எதற்காக அடித்தார்கள், இந்த உண்மை வெளியே வந்துவிடுமா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயங்கள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த தகவலும் இதுவரைக்கும் வெளியிடவில்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் கூறப்படுகிறது. அதாவது இந்த சபரிவர்மன்றதை பார்த்தீங்களா, அவர் வந்து ஸ்டேஷனுக்கு போனதெல்லாம் வீட்டில் கூட சொல்லியாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி உன் ஃபோனை வந்து வாங்கிட்டு போயிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வீட்டில் இந்த மாதிரி வந்து கைது பண்ணிட்டு போனாங்க, இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ தான் ஸ்டேஷனுக்கு போய் மொபைல் வாங்க போகும்போது அவரை வந்து பார்த்திங்கன்னா கைது செய்து பார்த்திங்கன்னா விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டமாக தான் ஃபேமிலிக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக இதை பார்க்கும் பொழுது
சபரிவர்மன் செய்த குற்றங்களுக்கு அவருக்கு என்ன தண்டனையோ வாங்கி கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அழைத்து சென்று அவர் விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைச்சிங்கள, அவரை ஏன் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், எப்படி அவர் இறந்தார் அப்படின்ற விஷயங்களை தெள்ளத் தெளிவாக வெளியிடவில்லை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. அப்போது இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சபரிவர்மன் ஃபேமிலி சொல்வது போல நாமளும் அந்த கேள்வியை கேட்குறோம். ஒரு பக்கம் குட்கா விற்கப்பட்டது உண்மையாகவே இருந்தாலுமே, ஆனால் அதற்குரிய தண்டனை நீதிமன்றம் தரும். ஆனால் காவலர்கள் அடிப்பதற்கும் அடித்து கொலை செய்யும் அளவுக்கு நடந்து கொள்வதற்கும் என்ன காரணம்? அப்போது அவர் எல்லா ரெக்கார்டையும், அதாவது சபரிவர்மன் எல்லா ரெக்கார்டையும் வச்சிருந்ததுனால ஒருவேளை காவலர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாமா? ஏனென்றால் இங்கே நம்ம திருப்பி இங்கே வரும், அதாவது சாத்தான்குளத்திற்கும் அஜித்குமார் மடப்புறம் அஜித்குமார் விஷயத்துக்கு வரும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவருக்கு தெரிந்த உண்மை வெளியே வந்து விடும். அதை வெளியில் சொன்னாங்கன்னா ஒட்டு மொத்தமாக முக்கிய பிரமுகர்கள்லாம் மாட்டுவாங்க அப்படின்றதுனால அங்கே அவர் கொலை செய்யப்பட்டதாக பார்த்தீங்கன்னா தகவல் வெளியே இருந்துச்சு இல்லையா? அதே போல் சாத்தான்குளத்திலையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய விஷயங்கள் அவங்க பேசினது, அதாவது போலீஸ்காரங்களை வேறு மாதிரி பேசின விஷயங்களுக்காகவே அவர்கள் தாக்கப்பட்டார்கள், அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்ற விஷயங்களும் வெளியே 9 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இங்கே சபரிவர்மன் மீது குற்றம் சாட்டப்பட்டாலுமே ஏன் சபரிவர்மன் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், கொலை செய்யப்பட்ட காரணம் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம ஆராயும் பொழுது இங்கே, அதாவது அந்த ஆடியோ வீடியோ சபரிவர்மன் வைத்திருப்பதை வைத்து கொண்டு நாம் எல்லாமே இது வெளியிட்ட வேலைலாம் போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்தையும் நாம் பேச வேண்டியதான் இருக்கிறது. இதை அதாவது துரிதமாக விசாரிக்கப்பட்டு இந்த விசாரணை அறிக்கையின் முழு விவரங்கள் வந்த பின்புதான் என்ன நடந்தது அப்படின்ற முழு விவரங்கள் தெரிய வரும். இதில் மறைக்கப்பட்டாலுமே இங்கே சபரிவர்மன் குடும்பத்தார் வைக்கும் கேள்விகளுக்கு இங்கே காவலர்களும் தமிழக அரசும் பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் போனதுக்கப்புறம் இதற்கு ஒரு விடை கிடைக்கும். எப்படி என்றால் அஜித்குமார் அவர்கள் விஷயமா இருந்தாலும் சரி, ஜெயராஜ் பின்னிக்கு விஷயமா இருந்தாலும் சரி, நீதிமன்றம் சென்றதுக்கு பின்பு ஒரு நியாயம் கிடைத்தது போல இங்கே நியாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தமிழக அரசும் காவல்துறையும் என்ன பண்ணுகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 9 இடங்களில் காயம், அதாவது நெஞ்சு கீழே 7 சென்டிமீட்டர், அதாவது நெஞ்சிலிருந்து 7 சென்டிமீட்டர் கீழே அடியுரம் இருக்கிறது, வலது கையில் 6 இடங்கள் அடிபட்டிருக்கிறது, மண்டையில் காயம் ஏற்பட்டிருக்கிறதுலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா? ஆனால் இவ்வளோ காயங்கள் ஏற்பட்டும் அவர் மரணம் அடைந்து இதனால தான் இல்லை அப்படின்னு சொன்ன விஷயங்களை தெளிவாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்ற விஷயங்களுக்கு விடை கிடைக்கவில்லை. அந்த விடை கிடைக்க வேண்டும் என்பதும், அதற்கப்புறம் இந்த 3 கார்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்களாம். சஸ்பெண்ட் செய்தால் திரும்ப உயிர் வந்துவிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளியே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலையை தான் இருக்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காவலர்கள் தொடர்ந்து இது போன்று, அதாவது எல்லா அரசியலர்களும் லஞ்சம் வாங்குவதும் சரி, காவலர்கள் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போனதற்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உதாரணம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது இந்த சபரிவர்மன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் குட்கா விற்கப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக காவல்துறையிடம் சொல்லப்படுகிறது. இதில் அவர் வித்தாரா விற்கலையா அப்படின்றது ரிப்போர்ட், அதாவது நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா உண்மையான அறிக்கையில் வெளியே வந்ததுக்கப்புறம் நாம் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கொள்வோம். ஆனால் அதற்கு முன்னாடி குட்கா விற்கப்பட்டிருந்தால் இவர் சபரிவர்மன் அவங்க அம்மா சொன்னாங்க ஒரு விஷயம், அதாவது அவன் குட்கா விற்கப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன பேசுனீங்க, லஞ்சம்லாம் எப்படி வாங்கினீங்க போனீங்கன்ற விஷயம்லாம் ஆடியோ வீடியோ இருந்ததை சுட்டி காட்டின ஒரு விஷயங்களை வைக்கி பார்க்கும் பொழுது இங்கே சபரிவர்மன் அவர்கள் வித்திருக்கிறார் அப்படின்றதும் தெரிய வருது. இப்போது எதுக்கோ ஒன்று ஆசைப்பட்டு ஏதோ ஒரு விஷயங்களை பண்ண போய், அதாவது அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இந்த மாதிரி குட்கா போன்ற போதைப் பொருளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் போது இதை விற்றதுனால பார்த்திங்கன்னா இங்கே இப்போ உயிர் போனதுக்கப்புறம் காவலர்களை குறை சொல்லி, இந்த பக்கம் சிறை காவலர்களை குறை சொல்லி பார்த்திங்கன்னா அந்த டெத்து இந்த டெத்து தமிழக அரசை குறை சொல்லி என்ன நடக்கப் போகிறது, உயிர் திரும்ப வருமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கிறது. ஏனென்றால் இங்கே தடை செய்யப்பட்ட பொருள்களுக்கு தயவு செய்து நீங்கள் விற்றீங்கன்னா அது தண்டனை கிடைக்கும் பொழுது அது தண்டனை அனுபவிச்சுட்டு போகலாம். ஆனால் இப்போ உயிர் போயிடுச்சுங்க, திரும்ப வருமானதை யோசிச்சு பாருங்கள். ஏனென்றால் இங்கே நடக்கும் சம்பவங்களுக்கு அடுத்தடுத்து அவர்களை காத்து கொள்வதற்காக இது போன்ற சம்பவங்களை செய்வதற்கு முனைகிறார்கள். சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் அரசை குறை சொல்லியோ, நீதிமன்றத்தை குறை சொல்லியோ, சட்டத்தை குறை சொல்லியோ நாம் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்றத நம்மளோட கருத்தாக இருக்கிறது. நாம்
தெள்ளத் தெளிவாக கரெக்டாக இருந்து, அது இப்போது ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கும் சரி, அஜித் குமார் வழக்கும் சரி, அவங்கெல்லாம் சரியாக இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் நடந்து இருக்கும் பொழுது இதற்கு காரணம் நாமளும் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அப்படி இது என்ன நடந்தாலுமே சபரிவர்மன் அவர்கள் குடும்பத்தார் வந்து நீதி வேண்டும் எப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ அதே போல் நாமளும் நீதி வேண்டும், அதாவது தண்டிக்கப்பட்டவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை விரும்புகிறேன். இந்த மாதிரி தமிழ்நாடு உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். அன்பு வணக்கம்.